welcome to my channel solution. So நம்ம trigonometryயோட wording sums எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். So distance measurement sums எல்லாமே angle measurement sums அது மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். So இப்போ continue பண்ணலாம். So your TV tower stand vertically on a bank of canal stands vertically on a bank of canal. So இதுதான் வந்து அந்த canal. ஓகேவா? ஸோ லிவர் கேனல் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இந்த கெனல் கிட்ட வந்து டிவி டவர் வந்து வெர்டிக்கலாக ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ கெனலோட ரெண்டு சைடை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேங்க் ஆஃப் கெனலில் அது கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து ஒரு டவர் வந்து ஸ்டாண்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் எட்ஜு கிட்ட ஒரு டவர் வந்து ஸ்டாண்ட் ஆகுது. The tower is watched from the point on the other bank directly opposite to it. ஸோ இந்த பர்டிகுலர் டவரை வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த பேங்க்லேருந்து பார்க்கணும். ஸோ ஆப்போசிட் சைட் ஆஃப் த பேங்க் வந்து இந்த சைட். ஸோ இங்கே டவர் நிற்குது நம்ம வரையணும்னா அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஸோ சிடி தான் டவர்னா அப்போ இந்த சைடில் இருக்கணும். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் தான் வந்து இங்கே அந்த கேனல். ஓகே. ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த டவர் இஸ் 58 டிகிரி. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து அந்த அதர் சைட் ஆஃப் தி கேனல்லேருந்து டவரோட டாப்பை பார்க்குறப்போ அந்த லைன் ஆஃப் சைட் வந்து மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 58 டிகிரி. ஸோ அதுதான் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இதை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து 58 டிகிரிங்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை மார்க் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் அனதர் பாயிண்ட் 20 மீட்டர் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ அனதர் பாயிண்ட் 20 மீட்டர் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஓகே. ஸோ 20 மீட்டர் அவே இன்னும் இந்த பக்கம் தள்ளி போதும். The angle of elevation of the top of the tower is 30 degree. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து ஆன் லைன் ஜாயினிங் தி பாயிண்ட் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ அதான் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 20 மீட்டர் தள்ளி போகும். 20 மீட்டர் தள்ளி போகிறப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 58 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ், இந்த டிஸ்டன்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ விச் இஸ் 30 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் வித் ஆஃப் த கேனல். அவங்க கொடுத்துக்கிறது tan 58 வந்து 1.600 சம்திங். ஸோ அவங்க கேட்கறது வந்து ஹைட் ஆஃப் த டவர் விச் இஸ் சிடி அண்ட் வித் ஆஃப் த கெனல் பிசி. ஸோ நம்ம வந்து வித் ஆஃப் த கெனல் டபிள்யூன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைட் ஆஃப் த டவர் வந்து ஹெச்ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூ. ஸோ இது விடுங்க, இது ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ரீஜன்லேருந்து பிடிசிலேருந்து tan 58 டிகிரி எடுக்கணும். ஸோ tan 58 டிகிரி பார்க்கலாம். ஸோ tan வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் வந்து ஆங்கிள் ஆப்போசிட் சிடி பை அட்ஜசன்ட் பிசி. ஸோ விச் இஸ் ஹெச் பை டபிள்யூ. ஸோ tan 58 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை டபிள்யூ. tan 58 வந்து 1.6003 கொடுத்துருக்காங்க. ஸோ 1.6003 W இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஸோ ஹெச்சுக்கும் டபிள்யூக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ செகண்டாக tan 30 டிகிரி. ஸோ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஒரு இதை வச்சு நம்ம ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோன்னா ஸோ இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்டையர் திங். ஸோ இதில் வந்து tan 30 எடுக்கும். ஸோ tan 30 is also so tan 30 will be DC by AC. DC by AC. So நமக்கு இந்த இதுதான் வந்து H. AC வந்து 20 plus W. So which is H by 20 plus W. So tan 30 வந்து H by 20 plus W. So we all know that tan 30 is equal to 1 by root 3. 1 by root 3 is equal to H by 20 plus W. So இப்போ இதை வந்து நம்ம ஸோ ஹெச் இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஹெச் அண்ட் டபிள்யூ ஃபங்க்ஷனை வச்சு இங்கே ஒன்று, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் ஹெச் வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச் வந்து 1.6003 டபிள்யூ ஈக்குவல் டு 20 + W by root 3. ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து இன்னுமே பண்ணால் ரூட் 3 இந்த புக் எடுத்துகிட்டு போயிடலாம். 1.6003 இன்ட்டு ரூட் 3 W இஸ் ஈக்குவல் டு 20 + W. ஸோ W டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடில் இருக்கணும், ப்ளஸ் வெறும் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைடில் இருந்தால் தான் நம்ம டபிள்யூவை எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ இந்த
particular w இங்க எடுத்துட்டு வந்திருந்தோம். So which will make it minus w. So 1.6003 root 3w minus w equal to 20. So இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணா we will be ending up with 2.7717 w minus w equal to 20. So இப்போ இதை வந்து sub பண்ணா which will be 1.7717 w equal to 20. So இப்போ w வந்து 20 divided by 1.7717. So இதை நம்ம compute பண்றப்போ we will be getting 11.28 இங்க டாட் சரியா தெரியல. So which is ஆனா இங்க டாட் இருக்கு ஆக்சுவலா 11.28885 மீட்டர். ஸோ இதை ரவுண்ட் பண்ணால் 11.2 இங்கே 88னால 89 நம்ம மாற்றிடுவோம். ஸோ 11.29 மீட்டர்ஸ் தான் width of the canal. ஸோ அவங்க கேட்டதுக்கு width of the canal கண்டுபிடிச்சாச்சு. ஸோ now we need to get the height. ஸோ height வந்து 1.6003 டைம்ஸ் ஆஃப் தி வித்துன்னு நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே ரீகால்குலேட் பண்ணால் இந்த வேல்யூ வச்சு பண்ணுறப்போ we will be ending up with 18.06 meter. So இதுதான் வந்து height of the tower. So width of the canal 11.29 meter, height of the tower வந்து 18.06 meter. So இது மூலமா அவங்க கேட்டது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒன்ஸ் டயக்ராம் வந்ததுக்கு சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் ஸ்டெப்பே வந்து டயக்ராம் எக்ஸாக்டாக வேர்டிங்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ டயக்ராம் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சுன்னா தென் மீது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கேல்குலேட் பண்ண. ஸோ இதை வந்து நம்ம டயக்ராமை ஃபுல்லாக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும்னா நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வேறு மாதிரி வேர்டிங்ஸ் அவங்க ஏதாவது கொடுக்கறது எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகி ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து எல்லா சம்மே டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ டயக்ராமேட்டிக் ஸ்டெப்பும் சேர்த்து. ஸோ that's all for this video. So next video இன்னும் further sums பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.